நிகழ்ச்சி தொடர்கிறது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, சார் நாங்கள் வீடு கட்டணும்னு இருக்கோம் சார், பிளான் வந்து நீங்கள் வாஸ்து பிரகாரம் ஏதாவது நீங்கள் பிளான் போட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மகிட்ட வந்து எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு செட் ஆஃப் டீம் இருக்குது. எல்லாமே பேசிக்கலி ஐ எம் ஆல்சோ சிவில் இன்ஜினியர். ஸோ அதனால் என்ன ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் வந்து அது வாஸ்து பிரகாரம் ட்ராயிங் போட்டு கொடுக்குறோம். ஸோ வாஸ்து பிரகாரம் ட்ராயிங் போட்டு கொடுத்தா தான் எங்கிட்ட வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா 10 days வேணும். ஒரு சிலர் பெரிய பெரிய ஆர்கிடெக்டட் ட்ராயிங் வாங்கிட்டு எங்கிட்ட கரெக்ஷன்ஸ் வராங்க. ஸோ அப்படி வேணும்னா கூட நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், ஸோ நம்மளோட எய்மே என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆன்ஷியன் காலத்தில் இருக்கக்கூடிய பழைய இதெல்லாம் வந்து எனக்கு என்ன வெளியில் கொண்டாந்து மக்கள் வந்து எனக்கு என்ன பப்ளிக்கு பயன்படுத்தி லைஃப் நல்லா இருக்கணும், அவங்க லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகணும், ஒவ்வொருத்தரோட பர்காபிட்டா இன்கம் வந்து நல்லா டெவலப் ஆகணும் அப்படிங்கிறது தான் இதோட மோட்டிவே. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வாஸ்து சம்மந்தமானதும் நிறைய பேர் நம்ம டீச் பண்ணுறோம், இந்த நியூமராலஜி சம்மந்தமானதும் நிறைய பேருக்கு நம்ம டீச் பண்ணுறோம். அதுக்கு தகுந்த மாதிரி வி ஆர் டேக்கிங் த கிளாஸு. மாதத்தில் வந்து எனக்கு என்ன ஒரே ஒரு கிளாஸ் தான் நம்ம இருக்கோம், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 month கிளாஸ் இருக்கும், டியூரேஷன் இருக்கும். வாஸ்துக்கு இருக்குது, நியூமராலஜிக்கு இருக்குது. உங்களுக்கு தேவை என்ன ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணலாம், குறிச்சிக்கோங்க. ஸோ 9842810027 9842810027 இந்த நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எப்போ கிளாஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. தவறு எதுவும் இல்லை, நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். யார் பேசுகிறீங்க? நான் ஜெயஸ்ரீ கருணாகரன் சொல்லிட்டு. ஜெயஸ்ரீ பிரபாகரன். கருணாகரன். ஜெயஸ்ரீ கருணாகரன். எஸ் மேடம். சார் ஆக்சுவலா என்னோட ஹஸ்பண்டோட டீடைல்ஸ் கேட்கணுமா இருந்துச்சு. யா டெல் மீ மேடம். வந்து 08 சாரி 0805 1973. 1973. என்ன பேருங்க மேடம்? கருணாகரன் சார். ஓகே கருணாகரன். என்ன பண்ணிட்டு இருக்காரு மிஸ்டர் கருணாகரன்? சார் அவர் வந்து ஃப்ளிப்கார்ட் கொரியர் டெலிவரி பண்ணிட்டு இருக்காரு சார். ஓகே, உங்க பேர் என்ன மேடம்? ஜெயஸ்ரீ சார். ஓகே, என்ன படிச்சிருக்கீங்க? செகண்ட் பியூசி. ஓகே, ஆல்ரைட். என்ன மார்னிங் நீங்க சாப்பிட்டீங்க பிரேக்ஃபாஸ்ட்? பூரி. சாரி பூரி சார். சாரி பூரி சார். அதான் சாரின்னு எது எது காலையில் சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கு? மதமதான்னு இருக்கு, அப்படியே கண்ணு ரெண்டு அப்படியே மேலே சொருவேன். ராமா சரி 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 ரைட். இவருக்கு என்ன வேணும்? வாட் யூ ரிக்வயர்? என்ன வேணும் சொல்லுங்க. ஆக்சுவலா அவரோட மதரோட ப்ராப்பர்ட்டி அவருக்கு இன்னும் வந்து சேரல. சரி. மதர் இறந்து போயிட்டாங்க. சரி. பிளஸ் வந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல, நம்ம போய் கேட்டா கூட சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல. சரி. பிளஸ் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு டாட்டர். சரி. அவரோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் என்ன ஏது ஒன்னும் தெரியல. அதுக்கு சோ ஆக்சுவலி என்ன கேட்டேன்னா, இவருக்கு வந்து எனக்கு என்ன மதரோட ப்ராப்பர்ட்டி வருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மதரோட ப்ராப்பர்ட்டி வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு அப்படி ஏதாவது ப்ராப்பர்ட்டி வந்தால் என்னென்னு கேட்டிங்கன்னா 1/8 ஆஃபர் டு எனிவன் டெம்பிள். உங்களுக்கு தெரிஞ்ச கோவிலில் இல்லது குலதெய்வம் கோவிலில் 8ல் 1 பங்கு தானமாக கொடுக்குற மாதிரி நீங்கள் எழுதி வைக்கணும். அது மாதிரி செஞ்சால் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இவருக்கு வருமா. ஓகே சார். நல்லா புரிஞ்சிட்டிங்களா? புரிஞ்சிச்சு சார். ஆனால் என்னோட மம்மியோட ப்ராப்பர்ட்டி கூட வருமா என்னன்னு தெரியல சார். சரி, அதுக்கு என்ன பண்ணணும் எனக்கு என்ன, சனிக்கிழமை என்னென்னு கேட்டால் அரச மரம் சுற்றணும். ஓகே. அந்த சனிக்கிழமை அன்னைக்கு மட்டும் அரச மரத்தை மேற்கு பக்கமாக வெஸ்ட் ஃபேஸிங்லேருந்து தொட்டு கும்பிட்டுட்டு எங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் குறையணும், இந்த கர்ம வினையெல்லாம் குறையணும், அந்த ப்ராப்பர்ட்டிலாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கணும். ஓகே சார். அது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா சொத்து கண்டிப்பாக வந்தே தீரும். ஓகே சார். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கர்ம வினை வந்து குறையறதுக்கு என்ன செஞ்சால், இப்போது கண்ணாடி இருக்குது, இந்த கண்ணாடியில் அழுக்கு பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? பார்வை தெரியாது இல்லையா? ஆமாம். அதை தொடச்சி எடுத்தால் தானே இந்த லென்ஸ் கரெக்டாக தெரியும். ஆமாம். இல்லை தெரியாது இல்லையா? ஸோ அது மாதிரி எல்லா மனுஷாளுக்கு என்ன ஒரு கர்ம வினை இருக்கும். அந்த கர்ம வினை குறையப்பட வேண்டும். குறைஞ்சால் மட்டும்தான் நாம் நினச்சது, ஆசைப்பட்டது, போனது, வந்தது கிடைக்கும். அந்த கர்ம வினை குறையறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு நல்லா நெத்தியில் விபூதி வச்சுண்டு. ஓகே. புரிஞ்சுட்டீங்களா? நெத்தியில் விபூதி வச்சுட்டு என்ன கேட்டிங்கன்னா, நான் ஒரு ஸ்லோகன் சொல்கிறேன், அந்த ஸ்லோகனை வந்து 108 முறை சொல்லணும். ஓகே சார். ரைட்டா? எழுதிக்கிறீங்களா? ஒரு நிமிஷத்துக்கு எழுதிக்கிறேன். யா. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க என்னென்னு கேட்டால், எனக்கு என்னோ கர்மாங்க இப்படியே இருக்குது, இப்படியே உழைச்சிட்ருக்கேன், இப்படியே கஷ்டப்பட்டுருக்கேன், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்கள் வீட்டுக்கார்ட்ட அடி வாங்கிட்டு இருக்கிறேன். அல்லது ஒரு சிலர் சொல்லுவாங்க எங்கள் ஒய்ஃப்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார்கள். ஸோ அதுலேருந்து இந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வரணும், புதுசாக வீடு கட்டணும், குழந்தைங்க நல்லா படித்து மேலே வரணும், திருமணம் ஆகணும், குழந்தை பிறப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னது இந்த கர்ம வினை குறையறதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்லோகன் சொல்கிறேன், எழுதிக்கோங்க.
ஓம் ஓம் சம் சம் சிவா. சம் சிவா. சொல்கிறேன் பாருங்க. ஓம் சம் சம் சிவா, ஓம் சம் சம் சிவா, ஓம் சம் சம் சிவா. ரைಟಾ? ಈ ಸ್ಲೋಗನ 108 ಟೈಮ್ಸ್ ಪಠಿಸ್ಬೇಕು. ಸೊ ಇதை நீங்கள் சாண்டிங் பண்ண எனக்கு என்ன கர்மா கம் இன்டு த ஜீரோ லெவல். ஓகே. பர்மா இல்லை, கர்மா கம் இன்டு த ஜீரோ லெவல். புரியுதா? இது மட்டும் பண்ணுங்க திருமதி ஜெயஸ்ரீ, சூப்பராக இருக்கும். ஓகேண்ணா? தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய கருத்துக்கள் நம்ம கொடுத்துட்ருக்கோம், நிறைய கருத்துக்கள். ஸோ அதேமாரி ஒரு சிலருக்கு எனக்கு என்ன கர்மா குறையிறதே இல்லை. அப்போ என்னென்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக டைரக்ட் கன்சல்டேஷன் தான் உங்களுக்கு தேவை ஏற்படும். நெக்ஸ்ட் மந்தில் எனக்கு என்ன, ஜனவரிலேருந்து எனக்கு என்ன 9th 10th கோயம்புத்தூர் விசிட் இருக்குது, 11th மதுரை விசிட் இருக்குது, 12th வந்து எனக்கு என்ன திருச்சி விசிட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மந்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா 15th மேலே எனக்கு என்ன ஸ்ரீலங்கா பாம்பலப்பட்டியா விசிட் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன உங்களுக்கு தேவை இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு நம்பர் கொடுக்குற நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். ஸோ 9842710027 ஃப்ரண்ட்டில் 0 போட்டுக்கோங்க. வெளிநாடாக இருந்தால் +91 போட்டு நீங்கள் பேசிக்கோங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, நேரில் வாங்க. கண்டிப்பாக என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு முறை நீங்கள் எங்களை மீட் பண்ணி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக எங்களோட என்னது ரிசல்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு சிலர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சார் எல்லாம் இருக்குது சார், ஆனால் எங்களுக்கு வந்து நிம்மதி இல்லை சார், அப்படி இருக்குது சார், இப்படி இருக்குது சார், அது இருக்குது சார், இது இருக்குது சார், எங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சத்துரு இருக்குது. என்னது? ரொம்ப சத்துரு இருக்குது, எதிரிகள் நிறையா இருக்காங்க, வெளியில் போகணுன்னாவே பயமாக இருக்குது, எனக்கு ஒரு சத்துரு இருக்குது, இந்த மாதிரி காரை மஞ்சு அப்படின்னு ஒரு சத்துரு ஒரு ஆள் இருக்கார், போனால் வெளியில் போனால் இந்த மாதிரி சொல்கிறாரு, அந்த மாதிரி சொல்கிறாரு, அப்படி சொல்கிறாரு, இப்படி சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த சத்துருக்கள் அப்படியே குறைவதற்கு அல்லது எக்ஸாமினேஷன் ஹால் போகும்போது ஒரு பயம் குறைவதற்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கையில் விபூதி எடுத்துக்கணும். அந்த கையில் விபூதி எடுத்துகிட்டு அந்த விபூதி மேலே என்ன சத்துரு யார் மேலே பயம் இருக்கோ அவர் பெயரை எழுதணும். அந்த பெயரை எழுதிட்டு நசி இப்போ ஒரு பேர் இருக்குது, மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது, மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு எழுதிட்டு நசி அவர் பேரை சொல்லி மிஸ்டர் எக்ஸ் நசி, மிஸ்டர் எக்ஸ் நசி, மிஸ்டர் எக்ஸ் நசி அப்படின்னு சொன்னாவே அவர் உங்கள்கிட்ட டென்ஷன் வர மாட்டார், சண்டைக்கு வர மாட்டார், உங்களுக்கு பயம் இருக்காது, நீட்டாக நீங்கள் ஆஃபீஸ் போயிடலாம். அல்லது மேனேஜர் ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டே இருப்பார், கரெக்டாக போயிருப்போம், 8 மணிக்கு லாக்ஆன் பண்ணியிருப்போம், தம்பு இம்ப்ரெஷன் கரெக்டாக வச்சுருப்போம், பயோமெட்ரிக் வச்சுருப்போம், அதுக்கு மேலே எனக்கு என்ன தேவையில்லாத என்னது ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருப்பார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு என்ன அவர் பேரை விபூதியில் கையில் எழுதிட்டு வீட்லேயே அவர் பேரை எழுதிட்டு நசி, ಅವ್ರ ಪೇರ சொல்லி ನಸಿನಸಿ, ಅವ್ರ ಪೇರ சொல்லி ನಸಿನಸಿ அப்படின்னு சொல்லிட்டு 108 ಸತಿ ನೀವು ಪಠಿಸಬೇಕು. ಅದು மாதிரி சொன்னால் டெஃபினட்டாக ನಿಮಗೆ சத்ரு கடுமையாகத்து. ட்ரை பண்ணி பாருங்கள், நோ ப்ராப்ளம். ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? நான் பெங்களூர்லேருந்து சிவஞானம் பேசுகிறேங்க. சரிங்க, சொல்லுங்கள். பையனுக்கு வரம் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அவர் பேர் சொல்லுங்கள் சார். ஹலோ சார், வணக்கம். வணக்கம், நான் பெங்களூர்ல சிவஞானம் பேசுகிறேன் சார். சிவஞானம் யார்? எம்எல்ஏ சிவஞானமா? இல்லைங்க. ரைட்டு, மகன் பேர் சொல்லுங்கள். சிவகணேஷ்னு பேர், கே சிவகணேஷ். கே சிவகணேஷ். கேஎஸ் சிவகணேஷ். டேட் ஆஃப் பர்த் 3/11/89. 3/11/1989. 5. ஓகே, என்ன படிச்சிருக்காரு இவர் சிவகணேஷ்? பிஇ படிச்சுட்டு ஆர்டிஓங்கிற கம்பெனியில் வேலை பார்க்குறாப்புலங்க. ரைட்டு, இவரை பற்றி என்ன கேட்க வந்திருக்கீங்க? திருமணம் பண்ணணும். ஓகே, பண்ணுங்க, தப்பு இல்லையே. பொண்ணு ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குதுங்க, பார்த்துட்டு இருக்கோம். ஏன் எப்படி வேணும்? பொண்ணு ஒல்லியாக இருக்கணும்னு கேட்குறீங்களா, குண்டாக இருக்கணும்னு கேட்குறீங்களா? நல்லா இருக்கணும், படிச்சிருக்கணும், டீசெண்டான ஃபேமிலியாக இருக்கணும். வேலைக்கு போகணும், சம்பளத்தை கொண்டு பையன்ட்ட கொடுக்கணும், கரெக்டா? நல்லா டீசென்ட் ஃபேமிலியாக இருக்கணும், வேலைக்கு போகணும், சம்பளத்தை கொண்டாந்து புருஷன் கையில் கொடுக்கணும், அப்படியே சொல்கிறீங்க? ராமா. சரி, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இவருக்கு இந்த 2019 வந்து நல்ல கோல்டன் பீரியடாக இருக்குது. புது வருஷம் இவருக்கு வந்து பொற்காலம். புது வருடம் சிவகணேஷ்க்கு பொற்காலம். அண்டர்ஸ்டாச்சா? ஓகே, அதுக்கு இவர் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இந்த கும்பக்கரை அருவி இருக்குது, எங்கள் தேனி மாவட்ட பெரியகுளத்தில் இருக்கக்கூடிய கும்பக்கரை அருவி இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஈச்சமலை மகாலட்சுமி கோவில் இருக்குது. ஸோ அங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வேண்டுதல் கணபதினு ஒன்று இருக்குது. அந்த வேண்டுதல் கணபதிக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தில் திருமாங்கல்யம் அங்கே கொடுப்பார்கள். அந்த திருமாங்கல்யத்தை வாங்கி நீங்கள் கட்டி உட்காந்து 24 நிமிஷம் உட்காந்து நீங்கள் ப்ரே பண்ணிட்டு வந்தீங்கன்னா
ಮಿನಿಮಮ್ 2 ಮಂತ್ಸ್ ಮ್ಯಾಕ್ಸಿಮಮ್ 4 ಮಂತ್ಸ್ ಮಿನಿಮಮ್ 2 ಮಂತ್ಸ್ ಮ್ಯಾಕ್ಸಿಮಮ್ 4 ಮಂತ್ಸ್ ಒಳಗಡೆ ಖಂಡಿತ ಒಳ್ಳೆಯ ರಿಸಲ್ಟ್ ನಿಮಗೆ ಸಿಗುತ್ತೆ. நல்ல ரிசல்ட்டாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரைட்டா? இப்போ லீவு தானே, இப்போ லீவ் வரப்போகுது இல்லையா, இந்த பண்டிகை அதெல்லாம் லீவ் வரப்போகுது இல்லையா, லீவில் ஒரு முறை போயிட்டு வர சொல்லுங்கள், போயிட்டு வந்து பார்த்துட்டு வர சொல்லுங்கள். கண்டிப்பாக எனக்கு என்ன ஒரு பாலாபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு திருமாங்கலை வாங்கி கட்டிட்டு வந்தால் கண்டிப்பாக எனக்கு என்ன மினிமம் 45 நாளைக்குள்ளே எனக்கு என்ன நல்ல செய்தி வீட்டுக்கு வந்து சேரும். புரியுதா? ட்ரை பண்ணி பாருங்கள், தப்பு இல்லை. ஓகே, தேங்க்யூ சார். அதே மாதிரி நான் வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு இந்த மாதிரி இருக்குது சார், அந்த மாதிரி இருக்குது சார், இப்படி இருக்குது சார், அப்படி இருக்குது சார், டெய்லியும் காலையில் வந்து எனக்கு என்ன எந்திரிச்சாவே ப்ராப்ளமாக இருக்குது, காலையில் எந்திரிச்சாவே ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார்கள். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனால், இப்போ ஒரு சிலர்லாம் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு எனக்கு என்ன அப்படியே வருவாங்க, சாக்ஸை கழட்டாமல் அப்படியே படுத்துருவாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க, அப்படியே வந்துடுவாங்க. ஆனால் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்து பெட்ரூமில் இந்த உடம்பு பெட்ரூமில் சாஞ்சி படுக்கும் பொழுது கம்பல்சரி எனக்கு என்ன மவுத் வாஷ் பண்ணியிருக்கணும், மூஞ்ச கழுவிக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் விபூதி வச்சுக்கணும், அதுக்கப்புறம் எனக்கு என்ன கால் வந்து சுத்தமாக கழுவிட்டு தான் பெட்டில் ஏறிய படுக்கப்பட வேண்டும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கர்மா உங்களோட வராது. இல்லை என்றால் நீங்கள் அங்கே நடந்திருப்பீங்க, இங்கே நடந்திருப்பீங்க, அதை மிதிச்சிருப்பீங்க, இதை மிதிச்சிருப்பீங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த கர்மா அப்படியே தான் இருக்கும். காலையில் நேரத்தில் இருந்து எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக எந்திரிக்கும் போது தேவையில்லாத டென்ஷன் ப்ராப்ளம் எல்லாம் வந்தே தீரும். ஒரே ஒரு வாரம் மட்டும் நீங்கள் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன காலை நல்லா சுத்தமாக கழுவிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சோண்டு விபூதி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நீட்டாக நல்லா லெஃப்ட் சைடில் இப்படி சாஞ்சி எனக்கு என்ன கையை இப்படி வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க பாருங்கள். கண்டிப்பாக ட்ரீம் ஸ்லீப்பிங் இருக்கும். காலையில் எந்திரிக்கும் போதே வீட்டுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல செய்தி வீட்டுக்கு வரும். ட்ரை பண்ணலாம், தப்பே இல்லையே. எவ்வளோ செய்கிறோம், எவ்வளோ பண்ணுறோம், யோசனைப்படி பாருங்கள். அதுவும் பர்டிகுலராக எனக்கு என்ன இப்போ வர எனக்கு என்ன மெமரி பவர் வந்து நிறைய பேர் குறைஞ்சிட்டே இருக்குது. அந்த மெமரி பவர் வந்து குறையிறதுக்கு மெயினாக என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தூங்கிட்டு இருக்கும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த செல்லை வச்சுக்கிட்டே பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுறது, அதில் வந்து எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து காதில் வச்சு பாட்டு கேட்டுட்டு தூங்குறது. ஸோ இதெல்லாம் நாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் மனிதனாக இருக்க முடியும். ஆஸ்பத்திரிக்கு போகணுங்கிற அவசியம் தேவைப்படாது. அப்போது இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் என்னென்னு கேட்டால் நம்ம வந்து கொஞ்சம் மாற்றங்கள் செய்தால் மட்டும்தான் நமக்கு நிம்மதி இருக்கும். இல்லை என்றால் நிம்மதி கிடையாது. யோசனை பண்ணி பாருங்க. ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கங்க. யார் பேசுறீங்க? நான் ஷாம்லா பேசுறேங்க, பெங்களூர்ல இருந்து. திருமதி ஷாம்லா. எஸ் மேடம், சொல்லுங்க மேடம். ஏற்கனவே உங்ககிட்ட பேசியிருக்கேன். நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க, என்ன வேணும்? என் பையனுக்காக கேட்கணுங்க. எஸ் மேடம், சொல்லுங்க மேடம். விக்னேஸ்வரன், வி விக்னேஸ்வரன். 25. ஓகே. 12. ஓகே. யா, டெல் மீ. 1991. ஓகே. ஏன் ரொம்ப யோசனை பண்ணுறீங்க? சாரி, இது சிஏ ஃபைனல் எழுதியிருக்கான் அவன். ஓகே. இப்போ கோச்சிங் சென்டர் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறான். அதுக்காக டன் நடக்குது. ஒரே பாயிண்ட் நடக்குது, அவ்வளோதான். அவன் லைஃப் எப்படி இருக்கும்? அவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேரேஜ் நடக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேரேஜ் மட்டும் லேட்டாக கொஞ்சம் பண்ணணும். எந்த வருஷம்? இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இவருக்கு இதில் 9 8 29 பண்ணணும். சொந்தத்தில் திருமணம் 29 தான் கல்யாணம் பண்ணணும். சொந்தத்தில் திருமணம் செய்யக்கூடாது. கல்யாணம் பண்ணும்போது கடன் கொஞ்சம் வாங்கி தான் கல்யாணம் பண்ணணும். ஆனால் கோவிலில் தான் கல்யாணம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். கோயில்லைங்களா? புரியலையா? இல்லை என்ன சொன்னீங்க? கோயில்லைங்களா கல்யாணம் பண்ணோன்னு? டெம்பிளில், கோவிலில் தான் கல்யாணம் பண்ணணும். எந்த கோயில் அப்படி? அது நீங்கள் அதுக்கு குண்டலி பார்க்கணும். ஒரு முறை டைரெக்டாக வாங்க. மொத்தத்தில் கோவிலில் கல்யாணம் பண்ணணும். சரிங்க. ரெண்டாவது மேரேஜ் பண்ணுற டேட் வந்து 4, 5, 7, 8 அன்லக்கி ஆகுது. சரிங்க. கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணோம். அன்னைக்கு வந்து எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக இவருக்கு திருமணம் செய்யும் போது எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரொம்ப க்ளோஸராக நிற்கக்கூடாது. கொஞ்சம் செகண்ட் ரோவில் தான் நிற்கணும். மற்றவங்க தான் முன்னாடி ரோவில் நிற்கணும். சரிங்க. அது மாதிரி இருந்தால் எந்த விதமான ப்ராப்ளம் ஏற்படாது. சரிங்க. யோசனை பண்ணிக்கோங்க. ஓகே. அவன் பிஸ்னஸ்ல எப்படி இருக்கான்? ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன பொய் பேச தெரியாது, ஃப்ராடு பண்ண தெரியாது, எதுவும் தெரியாது. உண்மையை தான் பேசுவார். உண்மையை பேசுறதுனால ஆட்டோமேட்டிக்காக லாபம் கம்மியாக தான் கிடைக்கும். சரிங்க.
ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் முதலீடு எதுவும் போடாமல் பிரெயின் சம்மந்தமானது வாயால் சொல்லி பேசி பேச்சால் வருமானம் வருது இல்லையா, அதுதான் இவருக்கு நிற்கும். சரி. நல்லா அறிவு ஜீவிங்க. அப்படியே கண்ணு பாருங்க, அப்படியே கருவழி மட்டும் மேலே ஏறி இருக்கும், அப்படியே மேலே இருக்கும். பெரிய ஞான மார்க்கத்தில் இருப்பார். நல்லா பார்க்கறதுக்கு ஆள் நல்லா கும்முன்னு இருப்பார். அப்படியே நல்லா ரவுண்டு மூஞ்சி நல்லா கும்முன்னு இருப்பார். ஆமாங்க ஆமாங்க. அப்படியே ஆமாங்க. அந்த கடாச்சம் இருக்கும், மகாலட்சுமி கடாச்சம் இருக்கும். அப்படியே தெரிஞ்சிட்டிங்களா? அப்படியே அவர் பேசினாருன்னா அப்படியே ரத்தின சுருக்கமாக பேசுவார். அப்படியே கரெக்டாக சொன்னது அப்படியே நடக்கும். நாக்கில் வர மச்சம் இருக்குது, நீங்களே நாக்கு நீட்டி சொல்லி பார்த்துக்கோங்க. சரிங்க சரிங்க. நல்லா அறிவுள்ள ஜீவி. ஆனால் என்னன்னா எதிர்காலத்தில் உங்கள் ப்ராப்பர்ட்டி எதுவும் அவர் கொடுக்க முடியாது, தான் ஒரு சிக்கல். ஆமாங்களா? பூர்வீக சொத்து எதுனாவா? அவரே சம்பாரிச்சு அவரே மேலே வரணும், அவ்வளோதான். ஆமாங்களா? சரிங்க. நாளைக்கு கல்யாணம் பண்ணும்போது என்ன நினைக்கிறேன்னா அவரோட மனைவி உங்கள் சொத்தை பயன்படுத்துகிற மாதிரி குண்டலியில் இருந்தால் ஜாதகத்தில் இருந்தால் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது குழந்தைக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சரிங்க. குழந்தைக்கு முடியல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கோவிலுக்கு எதாவது கொடுக்குற மாதிரி தான் வரும். சரிங்க சரி. ஓகே, சரிங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஸோ அதாவது இப்போது நிறைய பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா, சார் எங்கள் ஃபாதர் வந்து எனக்கு என்ன ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காரு, அந்த ப்ராப்பர்ட்டி தான் நான் பயன்படுத்த போகிறேன், அதில் தான் நாங்கள் மேலே வர போகிறோம் அப்படிம்பாங்க. நல்லது தான். ஆனால் உங்கள் ஃபாதர் மதர் ப்ராப்பர்ட்டி, கிராண்ட் மதர் ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய யோகம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை பயன்படுத்தணும். இல்லைன்னா ஐயா எனக்கு வேணாம் நீங்களே வச்சுக்கோன்னு நீங்களே ஒரு வேலைக்கு போய் நீங்களே மேலே 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 வந்தீங்கன்னா வாழ்க்கையில் தப்பிச்சுக்கலாம். அப்படி இல்லாமல் அவங்க சொத்து கொடுப்பாங்க, இவங்க கார் கொடுப்பாங்க, இவங்க வீடு கொடுப்பாங்க, எனக்கு காம்ப்ளெக்ஸ் கொடுப்பாங்க, எனக்கு சினிமா தேட்டர் கொடுப்பாங்க, இதை பண்ணுவாங்க அதை பண்ணுவாங்க நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டோட்டலாக கம்மிங் டு த பிக் ஜீரோ. இது யாராருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, those who are born on number 7 காம்பினேஷன், 7ஆம் நம்பரில் பிறந்திருந்தால், ஆர் 3ஆம் நம்பரில் பிறந்திருந்தால், ஆர் 8ஆம் நம்பரில் பிறந்திருந்தால், ஆர் லக்னத்தில் சனி பகவான் இருந்தால், ஆர் லக்னத்தில் குரு இருந்தால், அல்லது லக்னத்தில் கேது இருந்தால், இவங்க எல்லாருமே என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களா சம்பாரித்து அவங்க தான் மேலே வரணும். ஃபாதர் மதர் ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்துவதற்கு இவர்களுக்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லை. ஹலோ வணக்கம். வணக்கம் சார். யார் பேசுகிறீங்க? நாங்கள் கரூர்லேருந்து பேசுகிறேங்க சார். ஓ, கரூர்லேருந்து, கரூரார் பக்கத்துலேருந்து பேசுகிறீங்க. ஆமாங்க சார். யார் பேசுகிறீங்க மேடம்? சுதா பேசுகிறேங்க சார். SUDHA. ஆமாங்க சார். ரைட், என்ன வேணுங்க மேடம்? எங்கள் பொண்ணுக்கு கேட்கணுங்க சார். எஸ் மேடம், ப்ளீஸ் மேடம், சொல்லுங்கள் மேடம். பேர் ரேஷ்மாங்க சார். கே ரேஷ்மா. கே ரேஷ்மா. 27 ஓகே 5 1999 பிறந்தாங்க சார். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்காங்க ரேஷ்மா? காலேஜ் தேர்ட் இயர் போயிட்டு இருக்கா அப்படிங்க சார். ஓகே ரைட். ஸோ ரொம்ப திறமையான பொண்ணு தான் ரேஷ்மா பானான். 27 5 1999 பிறந்திருக்காங்க. ரொம்ப திறமையான பொண்ணு தான். ஆனால் இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேஷ்மா அப்படிங்கிறது இந்த பொண்ணுக்கு நியூமராலஜி பிரகாரம் பேர் செட் ஆகாது. காரணம், இந்த பொண்ணு பிறந்திருக்கிறது 9ஆம் நம்பரில் பிறந்திருக்காங்க. 9ங்கிறது செவ்வாய், ஆனால் ரேஷ்மாங்கிறது 6ங்கிற எழுத்து சந்திரன். இதுக்கு அதுக்கு செட் ஆகாது. அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா, நாம ஒன்று சொன்னால் அது ஒன்று தான் செய்யும். அப்படிதாங்க சார். இது வேண்டாம் அப்படின்னா அது செய்யும். இவங்ககிட்ட பேசாதானா அதை பேசும். ஐப்ரோ அதிகமாக வைக்காதானா ஐப்ரோ அதிகமாக வைக்கும். அதனால் என்னென்னு கேட்டால், இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைரெக்டாக எதுவுமே அட்வைஸ் பண்ண வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் அவங்ககிட்ட சொல்லி இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், இது செய்யக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி அட்வைஸ் பண்ணுங்கள். டைரெக்டாக நீங்கள் அட்வைஸ் பண்ணால் 1% கூட அந்த பொண்ணு ஏற்றுக்கொள்ளாது. சரிங்க சார். மேரேஜ் எப்படிங்க சார்? ஆச்சு, மேரேஜ்னா என்ன சின்ன வயசு தாம்மா? ஆமாங்க சார். 20 வயசுங்க சார். 20 வயசு தானே? ஒரு 23 பண்ணுற மாதிரி பாருங்களேன். சரிங்க சார். ஸோ அது வரைக்கும் எனக்கு இன்னும் கொஞ்சம் டிகிரியெல்லாம் கொஞ்சம் படிக்கட்டும், ரைட்டா? சரிங்க. அப்படியே இந்த பொண்ணை வந்து என்னன்னு என்ன அப்படியே வாங்க போங்க வாமா போமா, கோபம் வந்தால் கூட அப்படியே பல்ல கடிச்சிட்டு சிரிச்சிடணும். எப்படி சிரிச்சுக்கோணுங்க சார்? பல்ல கடிச்சிட்டு சிரிக்கணும். எப்படி சிரிப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம்? பல்ல கடிச்சிக்கிட்டு எது பல்ல கடிச்சிட்டு சிரிச்சிடணும். என்ன பண்ணி தொலைக்கிறது? நீங்கள் கல்யாணம் அந்த பொண்ணுக்கு பண்ணி ஒழுங்காக வாழ்க்கை அமைந்து விட்டால் நீங்கள் தான் கிரேட். சரிங்க சார். இந்த பொண்ணுக்காக நீங்கள் தான் கோயிலுக்கெல்லாம் போகணும். கோயிலுக்கு கூப்பிட்டா வராதுங்க. ஆமாங்க சார். நாங்கள் தாங்க சார் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். நீங்கள் தான் போகணும், ரைட்டா? அதனால் ஆமாங்க சார். மெயினாக கருவறாரை பிடிச்சிக்கோங்க. ஓகே, சரிங்க. என்னப்பா நீ தான் வந்து காப்பாற்றணும், இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு எண்ணங்களை கொடுக்கணும், ஒரு செயல்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கருவறை பிடிச்சிக்கோங்க, ரைட்டா? சரிங்க சார். நீங்கள் காலையில் எந்திரிச்சோடனே என்னன்னு கேட்டீங்கன்னா கையை அப்படின்லாம் ரப் பண்ணிட்டு
சுபாங்கிரி சுபாங்கிரி சுபாங்கிரின்னு 3 முறை சொல்லிட்டு நீங்கள் எந்திரிங்க. சரிங்க சார். என்னன்னு சொல்கிறீங்க? சுபாங்கிரி சுபாங்கிரி சுபாங்கிரி. எஸ், அந்த மாதிரி சொன்னீங்கன்னாவே உங்களுக்கு அன்னைக்கு பூரா என்னென்னு கேட்டீங்கன்னா உங்கள் பொண்ணுக்கிட்ட டார்ச்சர் குறையும், வீட்டுக்காரர் ஹஸ்பண்ட்கிட்ட இருந்த டார்ச்சர் குறையும். ரைட்டா? சரிங்க சார். சரிங்க சார். ஆனால் என்னைக்கு வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா திருமதி சுதா உங்களுக்கு வயசு வந்து எனக்கு 33 வந்ததோ அன்னையிலேருந்து என்னென்னு கேட்டீங்கன்னா சந்தோஷமாக போயிடுச்சு உங்களுக்கு. ஆமாங்க சார். அப்படியே வெளியில் பார்த்தா மட்டும் சிரிக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே சிரிச்சுக்கிட்டே கண்ணு தண்ணி வரும். ஆமாங்க சார். நல்லா புரிஞ்சுக்காங்க. அதனால் இது சொன்னது மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். டைம் கிடைச்சா இந்த பொண்ணை என்னென்னு கேட்டால் ஒரு முறை சரிங்க சார். நம்ம கும்பக்கரை அருவிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈச்சமலை மகாலட்சுமி கோவில், தேனி மாவட்டம், பெரியகுளம், தமிழ்நாடு. ரைட்டா? ஆமாங்க சார். ஒரு முறை டைம் கிடைச்சா ஒரு முறை போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து என்னென்னா ஒரு பொங்கல் வச்சுட்டு வந்துடுங்க. அங்கேயே வந்து எனக்கு என்ன இது கொடுக்குறாங்க, நெல் கொடுக்குறாங்க. அதை வந்து நான் உலக்கையில் நீங்கள் இடித்து அங்கேயே நீங்கள் பறக்கையில் இதுன்னுட்டு பானையில் அங்கேயே நீங்கள் வந்து செஞ்சுட்டு அங்கேயே பானையில் கொடுக்குறாங்க. ஓகே, இந்த பொண்ணுக்காக ஒரு முறை நீங்கள் வேண்டுதல் வச்சுட்டு வாங்க. டெஃபினட்டாக நல்ல வேலை கிடைக்கும், நல்ல இடத்துல வாக்கப்படும். சரிங்க சார். ரொம்ப நன்றிங்க ஸோ சார். இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டேஜ் வரத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் செஞ்சு முடிச்சிருங்க. அப்பப்போ அந்த கர்மாவை கழிவுருங்க. தீபாவளிக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம துணியை எப்படி தைச்சி வச்சுக்கிறோம்? எப்படி சரிங்க சார். தீபாவளி வரத்துக்கு 2 மாதம் 1 மாதத்துக்கு முன்னாடி துணியெல்லாம் தைச்சி வச்சுக்கிறோம், வேணுங்கிறதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறோம். சேம் ஃபினாமினா நமக்கு சுபம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கர்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லைஃப்பில் மேலே வரலாம், தவறுதும் கிடையாது. சரிங்க சார். ஓகே, தேங்க்யூம்மா. தேங்க்யூங்க சார். ஸோ நம்மளுடைய சங்கரா டிவி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சங்கரா டிவி தொடங்கி எனக்கு என்ன 10 இயர்ஸ் முடிஞ்சு இப்போ நான் 1 வாரம் ஆகுது. ஸோ அதனால் எனக்கு என்ன நம்ம நிறைய நேயர்கள் பூரா சொல்லியிருக்காங்க சங்கரா டிவிக்கு வந்து நாங்களாம் விஷ் பண்ணோம்னு சொல்லிட்டு நிறைய எங்களுக்கு ஆயிரக்கணக்கான மெயில் வந்துட்டுருக்கு. சங்கரா டிவி தொடங்கி 10 வருஷம் ஆயிடுச்சு, நாங்கள் விஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எங்கள் சார்பாக நீங்கள் விஷ் பண்ணிருன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த சங்கரா டிவி பார்க்கக்கூடிய எல்லா நேயர்கள் சார்பாக என்னென்னு கேட்டால் சங்கரா டிவிக்கும் அந்த நிர்வாகத்துக்கும் என்னென்னு கேட்டால் நல்லா மேன்மேலும் நல்லா சிறக்கணும், நல்லா பெரிய லெவலில் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மக்களுக்கு நல்லா சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் நம்ம கோல்ட் டைம் சார்பாகவும் சங்கரா டிவி வந்து 10 இயர்ஸ் முடிஞ்சு எனக்கு என்ன அடுத்தது 16வது வருஷத்தை கால எடுத்து வைக்குது. ஸோ மேன்மேலும் வரணும், ஸ்டாஃபுங்க நல்ல டெவலப்மெண்ட் வரணும், மக்களுக்கு நல்லா சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சார் உங்களை நேரில் பார்க்கணும், போகணும், வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுங்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக எங்களை நேரில் பார்க்கணுன்னு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒரே ஒரு முறை நீங்கள் மீட் பண்ணி பாருங்கள். ரிசல்ட் 100% உங்களுக்கு சக்ஸஸ். மீண்டும் அடுத்த எபிசோட் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் என்ஜினியர் AS மகேஸ்ராஜன். நன்றி, வணக்கம்.